ஹாய் ஆல், இன்னைக்கு நம்ம பார்க்க போறது எம்ப்ராய்டிக்கு ஹேண்ட் எம்ப்ராய்டிக்கு தேவையான பொருட்கள். பாருங்க, நீடில், த்ரெட்டு, எம்ப்ராய்டரி த்ரெட்டு, அதுக்கப்புறம் நம்ம எதை வச்சு எந்த பிக்கை வந்துட்டு எம்ப்ராய்டரி போட போறோமோ அந்த பிக்கு, கார்பன் ஷீட், பென்சில், அப்புறம் பெல்பிங்ஸ், கீழே கிளாத், இது எல்லாமே வச்சுதான் நம்ம இன்னைக்கு ஹேண்ட் எம்ப்ராய்டரி பார்க்க போறோம். இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் ட்ரேஸ் எடுக்க போறோம். ஸோ அதுக்காக வந்துட்டு கீழே கிளாத்து, அது மேலே இப்போ கார்பன் ஷீட் வைக்க போறோம். கார்பன் ஷீட் வந்துட்டு நம்மளுக்கு நிறைய கலர்ஸ்ல இருக்கு, 4 கலர்ஸ்ல இருக்கு. எல்லோ, ஒயிட், பிளாக், ப்ளூ, 4 கலர்ஸ் இருக்கு. நீங்க வந்துட்டு ப்ளூ மட்டும் எடுக்க வேணாம், ப்ளூ வந்துட்டு ஸ்டேஷனரிக்கு யூஸ் பண்றது. ஸோ மீதி என்ன கலர்ஸ் எடுத்தாலும் ஓகே. பிளாக் எடுத்தா இன்னும் நல்லா இருக்கும். அதுக்கப்புறம் இப்போ வந்து நம்ம பிக் வைக்க போறோம். அந்த என்ன போட்டோ நம்ம ட்ரேஸ் எடுக்க போறோமோ அந்த போட்டோ வச்சு பென்சிலால நம்ம இப்போ வந்துட்டு மேலே அப்படியே ஷேட் பண்ணணும். அதுக்கு முன்னாடி வந்துட்டு பெல்பிங்ஸ் வச்சு அந்த போட்டோ நகராம இருக்கிறதுக்காக பெல்பிங்ஸ் வச்சு பின் பண்ணிக்கலாம். இப்போ நான் ட்ரேஸ் எடுக்கிறதுக்காக பென்சில் எடுத்திருக்கேன். நீங்கள் பிளாக் பென் இல்லைனா டார்க் ஸ்கெட்ச் ஏதாவது எடுத்து ட்ரேஸ் எடுத்துக்கலாம். ஆனால் நல்லா டார்க்காக வர மாதிரி கட்டையாக ட்ரேஸ் எடுக்கணும். இப்போ நம்ம ட்ரேஸ் எடுத்து முடிச்சாச்சு. ஸோ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். ஓகேவா? இந்த மாதிரி ட்ரேஸ் எடுத்துக்கோங்க. ட்ரேஸ் எடுத்து அதுக்கப்புறமா எம்ப்ராய்டரி எப்படி போடுறதுன்னு சொல்றேன். இதில் உள்ள விட்டுட்டு இந்த நீடில் இப்படி உள்ள விட்டுட்டு இப்படி எடுத்துட்டு அதுக்கப்புறமா இங்க இருக்கிற இந்த த்ரெட்டை ஒரு ரவுண்டு, இந்த ஊசியை சுற்றி ஒரே ஒரு ரவுண்ட் பாருங்க. இந்த நீடில் இப்படி இது பண்ணி இங்கே ரவுண்ட் போட்டிங்கன்னா செயின் ஸ்டிச் ஸ்டார்ட் ஆகும். ஸ்டிச் எரியுது அவங்களுக்கு செயின் மாதிரி பாருங்க. நெக்ஸ்ட் போடுறது இந்த நீங்க என்ன ஸ்டிச் ஃபர்ஸ்ட் போட்டீங்களோ அதுக்குள்ள ஊசியை விடணும். அதுக்குள்ள ஊசியை விட்டு நெக்ஸ்ட் வெளியே எடுத்துட்டு அதே மாதிரி ஒரு ரவுண்ட் இப்படி வந்தீங்கன்னா செயின் ஸ்டிச் பாருங்க. ஓகே, வருதா? செயின் மாதிரி ஒரு ஸ்டிச்சோ இன்னொரு ஸ்டிச்சோ அட்டாச் ஆகி செயின் மாதிரி வரும். ஸோ இதுதான் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் இந்த பிக்சர்ல இருக்கிற இதோட ஃபர்ஸ்ட் ஸ்டிச் செயின் ஸ்டிச் தான் நான் போட போறேன். ஃபெதர் ஸ்டிச் பார்க்க போறோம். இந்த பாருங்க, ஃபர்ஸ்ட் நீடில் கீழே விட்டுடணும். கீழே இருந்து இப்படி நீடில் மேலே எடுக்கணும். எடுத்துட்டு நெக்ஸ்ட் மறுபடியும் நம்ம இங்க கீழே விட்டுரும். கீழே விட்டுட்டு இந்த ஒரு பாயிண்ட் இப்படி பிடிச்சிக்கிட்டு இங்க சென்டர் ஹார்டினோட சென்டர் இருக்குல்ல, ஹார்டின் எங்க ஸ்டார்ட் ஆகுதோ அந்த சென்டர்ல இப்போ ஊசி விடும்போது நமக்கு அங்க ஒரு நாட் மாதிரி விடும். ஸோ இந்த ஸ்டிச்சோட நேம் ஃபெதர் ஸ்டிச். இப்படி வந்துட்டு அதுக்கப்புறமா இங்க கீழே இருந்து இங்க மறுபடியும் நீங்க அது பக்கத்துலேயே கீழே விட்டீங்கன்னா அது உங்களுக்கு நாட் ஆயிடும். சென்டர்ல நாட் மாதிரி வந்து ஓகே. இந்த ஃபெதர் ஸ்டிச் இன்னொன்னு போடுறேன். சைடில் இப்போ ஹார்டின் சைடில் விட்டுட்டு ஃபுல்லா த்ரெட்டை ஃபுல்லா மேலே எடுத்துட்டு இந்த சைடு விட்டுட்டு இப்படி த்ரெட்டை நீங்க கையில பிடிச்சிக்கணும். கையில பிடிச்சிக்கிட்டு தான் இந்த ஹார்டினோட சென்டர் பாயிண்ட் எங்க ஹார்டின் ஸ்டார்ட் ஆகுதோ, எங்க நம்ம ஸ்டிச்சை முடிச்சோமோ அந்த இடத்துல இருந்து ஸ்டார்ட் பண்ணி அந்த இடத்துல இருந்து இப்படி ஸ்டார்ட் பண்ணீங்கன்னா நெக்ஸ்ட் ஓகே. இப்போ மறுபடியும் நீங்க கீழே விடும்போது இந்த சென்டர் பாயிண்ட் வந்துட்டு நாட் ஆயிடும். ஸோ இதே மாதிரி நீங்க ஹார்டின்ஸை ஃபில் பண்ணலாம். இன்னும் இதுலேயே நிறைய வேரியேஷன்ஸ் இருக்கு. லாங் அண்ட் ஷார்ட் ஸ்டிச்சும் இருக்கு. ஹார்டினை ஃபில் பண்றதுக்கு நிறைய ஸ்டிச்சஸ் இருக்கு. நான் இப்போ அதில் ஒன்று மட்டும் ஃபெதர் ஸ்டிச் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். இந்த பாருங்க, விட்டு இப்போ இந்த ஹார்டின் பக்கத்துலேயே இங்கே இப்போ நம்ம வந்துட்டு ட்ரேஸ் எடுத்த பொம்மையை வந்துட்டு எம்ப்ராய்டரி போட போறோம். ஸோ நான் பிளாக் த்ரெட் எடுத்திருக்கேன். பிளாக் த்ரெட்ல வந்துட்டு நம்ம ஃபர்ஸ்ட் செயின் ஸ்டிச், நான் ஃபர்ஸ்ட் காட்டின மாதிரி செயின் ஸ்டிச் போட போறோம். இப்போ ஃபுல்லா அவுட்லைன் ஃபுல்லா செயின் ஸ்டிச் போட்டுலாம். இந்த மாதிரி அவுட்டர் ஃபுல்லா நான் வந்துட்டு இப்போ செயின் ஸ்டிச் போட போறேன். ஸோ இந்த மாதிரி டைப் பண்ணிக்கிட்டே போகலாம். எம்ப்ராய்டரி ஸ்டிச்சஸ் செயின் ஸ்டிச் போட்டு நம்மளுக்கு எவ்வளோ வேணுமோ அவ்வளோ வரைக்கும் டைப் பண்ணிக்கிட்டே போகலாம்.
நம்ம ஐஸுக்கு மட்டும் வந்துட்டு அப் அண்ட் டவுன் ஸ்டிச் வந்துட்டு கொடுத்து எடுத்துக்கலாம். ஐஸ் நமக்கு டார்க்காக தெரியணுன்றதுக்காக அப் அண்ட் டவுன் ஸ்டிச் ஃபுல்லாக டோட்டல் ஐஸுக்கும் கொடுத்துருவோம். ஓகே, நம்ம இப்போ செயின் ஸ்டிச்சை யூஸ் பண்ணி அவுட்லைனுக்கு பிளாக் கலர் த்ரெட்டில் செயின் ஸ்டிச்சில் ஃபுல்லாக கொடுத்துட்டோம். அதே மாதிரி இப்போ ரெட் கலர் த்ரெட்டை யூஸ் பண்ணி செயின் ஸ்டிச்சு லிப்ஸுக்கு அப்புறம் இயர்ஸுக்கு எல்லாத்துக்குமே கொடுத்துட்டோம். அதே மாதிரி ஐஸுக்கு வந்துட்டு நான் அப் அண்ட் டவுன் கொடுத்துருக்கேன் பிளாக் கலர் ஸ்டிச்சில். அதே மாதிரி பிளாக் கலர் த்ரெட்டில் அப் அண்ட் டவுன் கொடுத்துருக்கேன் ஐஸுக்கு. அதுக்கப்புறம் இங்கே சைடில் இருக்கிற பால்ஸுக்கு வந்துட்டு ரெட் அண்ட் பிளாக் கான்ட்ராஸ்ட்டாக 2 கலர் எடுத்து அதையுமே அப் அண்ட் டவுன் ஸ்டிச்சிலே கொடுத்துருக்கேன் லாங் அண்ட் ஷார்ட்டில் 2 சைடுமே. இப்போ நம்ம ஹாட்டின் பார்க்கலாம். நெக்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ணலாம். ஹாட்டின் வந்துட்டு இந்த ஸ்டிச்சு ஃபெதர் ஸ்டிச்சை யூஸ் பண்ணி நம்ம ஹாட்டினை முடிக்கலாம். பாருங்க, நான் உங்களுக்கு தனியாக போட்டு காட்டியிருக்கேன் இந்த ஸ்டிச்சு எப்படி வரும்ன்றத. ஸோ நம்ம அதை யூஸ் பண்ணி இந்த ஹாட்டினை முடிக்கலாம். ஸோ இப்படி எடுத்து ஒரு லாக், இங்கே ஒரு லாக் போட்டோம்னா கரெக்டாக இருக்கும் ஹாட்டினுக்கு. பாருங்க, இதே மாதிரி தான் ஃபுல் ஹாட்டினும் நம்ம இப்போ பண்ண போகிறோம் ஃபெதர் ஸ்டிச் வச்சு. பாருங்க, தெரியுதா உங்களுக்கு இந்த ஸ்டிச்? இப்போ ஹாட்டின் நடுவில் சென்டர்ல வந்துட்டு ஒரு நாட் மாதிரி வருது. நான் த்ரெட் அதிகமா எடுத்துக்கிறதுனால எனக்கு அதுமாதிரி ஸ்டக் ஆகுது. ஸோ நீங்க மெலிசா எடுத்துக்கிட்டாலும் ஓகே. ஸோ நடுவில் நாட் விழுறது தெரியுது உங்களுக்கு? ஒவ்வொரு ஸ்டிச்சுக்கும் ஒவ்வொரு நாட் அப்படி விழுந்துகிட்டே வருது சென்டர்ல. ஸோ இந்த மாதிரி ஃபெதர் ஸ்டிச் வச்சு தான் நம்ம ஃபுல் ஹாட்டே ஃபினிஷ் பண்ண போகிறோம். பாருங்க, இப்போ நம்ம இந்த ஹாட்டினை வந்துட்டு ஃபெதர் ஸ்டிச் வச்சு ஃபுல்லாக முடிச்சிட்டோம். ஸோ பிகினர்ஸ் எம்ப்ராய்டிங்க்கு வேணும்னா இதை யூஸ் பண்ணிக்கலாம். முன்னாடியே